Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. In this video, we are going to discuss 11th Computer Science, Chapter 10, chapter name is Flow of Control. Let's see the introductions. நம்ம previous chaptersலே பார்த்தோன்னா C++ ப்ரோக்ராமில் இருக்க பேசிக் கான்செப்டை பார்த்தோம். லைக் வேரியபிள், கான்ஸ்டன்ட், ஆப்ரேட்டர்ஸ், டேட்டா டைப். ஸோ இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்லாம் நம்ம வந்து லாஸ்ட் சாப்டர்ஸ்லேயே பார்த்தோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே சீக்வன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுனால நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம்னா கண்டிஷன்ஸை வந்து அப்ளை பண்ணி ஒன் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்லேருந்து அனதர் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமுக்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணாதான் ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமை எஃபெக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த ஜம்பிங் கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம அதை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இன் திஸ் சாப்டர்ஸ் we are going to deal with that basic control sectors such as selection, iterations and jump statement. So before going to discuss about that, we have to know what is the statements. ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அதாவது ஒரு ப்ரோக்ராமில் இருக்க ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன் லைனையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் அண்ட் எவ்ரி லைன் should be terminated with a semicolons. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ தட் பெர்ஃபார்ம் த சம் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் தட் மே பி a வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ், இல்லை எக்ஸ்பிரஷன்ஸ் எவாலுவேஷனாக இருக்கலாம், இல்லை அசைன்மெண்ட் ஆப்ரேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை டெசிஷன் மேக்கிங் ஆர் லூப்பிங் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா that will be perform some specific action. There are two kinds of statements. ஒன்று பார்த்தீங்கன்னா null statement அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று compound statement அப்படின்னு சொல்லுவோம். Let's see the null statement. null statementன்றது பார்த்தீங்கன்னா empty statement அப்படின்னு சொல்லுவோம். ஸோ it contain only the semicolons. செமிகோலன்ஸ் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோன்னா அதை வந்து null statement அப்படின்னு சொல்லுவோம். null statement பார்த்தீங்கன்னா காமன்லி யூஸ்ட் as the பிளேஸ் ஹோல்டர்ஸ். அதாவது பிளேஸ் ஹோல்டர்ஸ்க்காக நம்ம இந்த null statement-ஐ யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராம்குள்ள. லெட்ஸ் see the next compound statement. compound statement என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a group of statement enclosed pair of braces. அதாவது curly bracesக்குள்ள ஒரு group of statement இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா compound statement அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா a block அப்படின்னு சொல்லுவோம். look at this is a general format for compound statement. அதாவது curly braces, open and close curly braces குள்ள some statement இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா compound or block statement அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் see this example. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் curly braces இருக்குது, க்ளோஸ் curly braces இருக்குது. C++னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் 3 ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கான்செப்டை தான் என்ன சொல்கிறோம்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிளாக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the next topic, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் வந்து சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அந்த சீக்வன்ஸ் ஃப்ளோவை வந்து ஆல்டர் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டோடைய வாக்கு. ஸோ C++ல பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஸ்டேட்மெண்ட் மேபி எக்ஸிக்யூட்டட் இந்த சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணும், அப்படின்னா செலக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணும், அப்படின்னா இடரேட்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த 3 கான்செப்ட் தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதாவது சீக்வன்சியல் ஃப்ளோனா என்ன, செலக்டிவ் ஃப்ளோனா என்ன, இடரேட்டிவ்னா என்ன ஒவ்வொன்றா படிக்க போகிறோம். இதில் சீக்வன்சியல்ன்றது பார்த்தீங்கன்னா you know it that execute the statement from beginning to end. That is the concept of sequence statement. நெக்ஸ்ட் இன் சம் அதர் சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் பை யூஸிங் த பிரான்ச்சிங் மெத்தட். இடரேஷன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது சர்டன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவோம். இல்லை ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒன் பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக்குக்கு வந்து ஜம்ப் பண்ணுற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் கால்ஸ். ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி எந்த லைன்லேருந்து வேணாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜம்ப் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம்னுடைய ஃப்ளோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். லெட்ஸ் see that first one, சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருப்பதுனா that are the statement that are executed one after the another only once from the top to bottom. Okay. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஸோ லுக் அட் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஹியர் there is a 3 ஸ்டேட்மெண்ட். அந்த 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து ஆரம்பிக்கும். தட் எக்ஸிக்யூட்டட் பை ஒன் ஆஃப்டர் தி அனதர். அதாவது ஒன்று முடிஞ்சதும் அடுத்தது எக்ஸிக்யூட் ஆகும், அது முடிஞ்சதும் அடுத்தது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஃப்ரம் டாப்பில் இருக்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து பாட்டமில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணும்.
That is the concept of sequence statement. So in the statement பார்த்தீங்கன்னா sequence flow statement அப்படின்னு சொல்லுவோம். So எல்லா statement அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் each and every statements end with a semicolon. Okay, so ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா that's terminated with a semicolon. Next topic, selection statement. Selection statementனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா that execute the statement depend upon the conditions. ஒரு கண்டிஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் திஸ் ஃப்ளோ டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த என்ட்ரி, ஒரு ப்ரோக்ராம் என்ட்ரி ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் செக் பண்ணும். இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா that execute the one set of statement. Okay, suppose conditions false ஆச்சுன்னா that execute the another set of statement. This is the concept of selection statement. This is also called decision statement அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற டெசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே கண்டிஷன்ஸ் வந்து டிசைட் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the next topic, iteration statement. iteration statementனா என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா இட் ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் த சர்டன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே பாருங்க இப்போ திஸ் இஸ் த என்ட்ரி பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து கண்டிஷன்ஸை செக் பண்ணோம். இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா இட் எக்ஸிக்யூட் திஸ் வே. ஸோ இங்கே சம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஓகே, இப்போ கண்டிஷன்ஸ் ட்ரூனா இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டிஷன்ஸ்குள்ளே போயிடும். கண்டிஷன்ஸை மறுபடியும் செக் பண்ணோம். மறுபடியும் கண்டிஷன்ஸ் ட்ரூனா ஸோ மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். அதாவது ஸோ இட் எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டட்லி அன்டில் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். சப்போஸ் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இட் எக்ஸிட் ஃப்ரம் தட் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இது மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டரேஷன்ஸ்ன்றது ரிப்பீட்டிங். ஓகே, தட் மீன்ஸ் it repeatedly execute the certain number of statements until the condition is false. Conditions வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆச்சுன்னா ரிப்பீட்டடாக சம் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லுக் அட் திஸ் நோட். இந்த நோட்டில் பாருங்கள், இன் C++ எனி non-zero is treated as true. That may be a negative numbers or positive numbers. ஸோ ஜீரோ இல்லாமல் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூவாக கன்சிடர் பண்ணோம். ஸோ அப்போ ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸாக கன்சிடர் பண்ணோம். ஓகே, நம்ம இதை வந்து ஆல்ரெடி வந்து பைனரி நம்பர் சிஸ்டத்தில் பார்த்துருக்கோம். 0 will consider as false, 1 will consider as true. Let's see the next topic, selection statement. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராமில் நிறைய செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் if else ஸ்டேட்மெண்ட்றது பார்த்தீங்கன்னா 2 ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒன் ஃபார் ட்ரூ பார்ட், அனதர் ஒன் ஃபார் ஃபால்ஸ் பார்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்விட்ச்ன்றது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து டெப்த்தாக வந்து 1 by 1 படிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வந்து 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது இதை வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ தட் எக்ஸிக்யூட் ஒன்லி த ட்ரூ பிளாக். ஓகே, கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். லெட்ஸ் see the syntax for that. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப்ன்ற கீவேர்டு இருக்கணும். ஸோ இந்த பேரந்திசிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ன்றது தான் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்குள்ளே கொடுக்குற கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸோ தட் எக்ஸிக்யூட் த ட்ரூ பிளாக். அதர்வைஸ் இட் ஸ்கிப் த ட்ரூ பிளாக். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். லுக் அட் திஸ் ஃப்ளோ டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து என்ட்ரி ஆகும். ஸோ இங்கே டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை செக் பண்ணும். கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா இட் எக்ஸிக்யூட் திஸ் ட்ரூ பிளாக். அதர்வைஸ் இட் ஸ்கிப் திஸ் ட்ரூ பிளாக் அண்ட் எக்ஸிக்யூட் தி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். லெட்ஸ் see the example for that. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு C++ ப்ரோக்ராமை கிரியேட் பண்ண போகிறோம்னா ஸோ அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணும். ஆஸ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம். ஸோ IO ஸ்ட்ரீம்ன்றது தெரியும், I ஃபார் இன்புட், O ஃபார் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணும். இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள்ன்றது ப்ரீ ப்ராசஸர் சிம்பிள்ஸ். ஸோ வி ஆல்ரெடி நோ இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் என்ற லைனை இன்க்ளூட் பண்ணோம். நெக்ஸ்ட் மெயின் கான்செப்டை இன்க்ளூட் பண்ணுறோம். எப்பயுமே ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மெயின்ன்றதுலேருந்து தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மெயின் என்ற கான்செப்ட்லேருந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பிளாக்கை வந்து கொடுக்குறோன்னா அதை வந்து கர்லி பிரேசஸ்குள்ளே கொடுக்கணும். திஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோன்னா ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வந்து கர்லி பிரேசஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ தட் ஆர் ஆல் த பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள்,
ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஏஜ் என்ற ஒரு வேரியபிள். ஸோ தட் இஸ் த இன்டிஜர் டேட்டா டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏஜ் என்ற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் நம்பர்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஃப்ராக்ஷனல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த cout cin என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்னா நம்ம அதுக்கான ஹெடர் ஃபைல் தான் இந்த iostream என்ற ஹெடர் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த cin coutன்றது வந்து ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணணும்னா அதனுடைய ஹெடர் ஃபைலில் வந்து நம்ம டாப்பில் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். cout என்ற ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். டபுள் கோட்ஸ்குள்ளே என்டர் யுவர் ஏஜ்னு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் லைனாக பிரிண்ட் ஆகும் கோலன் வரைக்கும். பட் இந்த ஸ்லாஷ் என்னன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தா தட் இஸ் எ எஸ்கேப் சீக்வன்ஸ். எஸ்கேப் சீக்வன்ஸ் மீன்ஸ் that will not print on the output screen. ஸோ அதனுடைய வாக்கப் பண்ணும். ஸோ அதனுடைய வாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணுறது தான் ஸ்லாஷ் என்னுடைய வாக். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவுட்புட் ஸ்க்ரீனில் ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்டர் யுவர் ஏஜ் கோலன்றதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்கள், cin ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி cinக்குள்ளே யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ்னுடைய இன்னொரு நேம் கெட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஏஜ் என்ற ஒரு வேரியபிளை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏஜ் என்ற ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வாங்கும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் cin. ஓகே, ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 19 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 19. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி உள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் கிரேட்டர் தென் 18. ஏஜ் வேல்யூ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், 19ன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 19 கிரேட்டர் தென் 18 பார்க்கும். ஓகே, 19 கிரேட்டர் தென் 18 பார்க்கும். கண்டிஷன்ஸ் ட்ரூ. ட்ரூ மீன்ஸ் இட் எக்ஸிக்யூட் திஸ் லைன். cout இன்சர்ஷன் சிம்பிளில் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் பண்ணும். டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா ஸ்லாஷ் n போது நியூ லைன் வந்துடும். நியூ லைன் வந்துட்டு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்ன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், cout டபுள் கோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட்ன்றது டபுள் கோட்ஸில் இருக்குது. ஸோ coutல டபுள் கோட்ஸில் என்ன இருந்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த லைன் உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ரிட்டன் 0 நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ மெயினை விட்டு வெளியில் வரதுக்காக நம்ம ரிட்டன் 0ன்றது கொடுக்குறோம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும். ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம முன்னாடி வந்து எப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ பார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் ஃபால்ஸ் பார்ட்டும் இருக்கும். அதாவது தட் இஸ் த டூ பார்ட். ஓகே, ஒன் ட்ரூ பார்ட், another ஒன் இஸ் த ஃபால்ஸ் பார்ட். சப்போஸ் கண்டிஷன் ட்ரூ வந்துச்சுன்னா ட்ரூ பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் பார்ட்டை ஸ்கிப் பண்ணும். சப்போஸ் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூ பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். தட் இஸ் a கான்செப்ட் ஆஃப் if else ஸ்டேட்மெண்ட். லெட்ஸ் see the syntax for that. இங்கே பாருங்கள், இஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும். எக்ஸ்பிரஷன்ன்றது தான் கண்டிஷன்ஸு. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த ட்ரூ பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும் ட்ரூ பிளாக்கு. ஸோ அப்போ ஃபால்ஸ் பிளாக்கை ஸ்கிப் பண்ணிடும். சப்போஸ் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரூ பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, இந்த ட்ரூ பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடும், ஃபால்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இங்கே ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரூ பார்ட், another ஒன் இஸ் த ஃபால்ஸ் பார்ட். ஸோ இஃப்க்கு கீழே இருக்கிறது ட்ரூ பார்ட், எல்ஸ்ன்ற கீவேர்டு கீழே இருக்கிறது ஃபால்ஸ் பார்ட். லுக் அட் திஸ் ஃப்ளோ டயக்ராம், யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகுது, டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை செக் பண்ணுது. டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ ட்ரூ பிளாக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் பார்ட்டுக்குள்ளே போயிடும். ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ன்றதை நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். திஸ் இஸ் த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். லெட்ஸ் see the example for that. நம்ம வந்து C++ ப்ரோக்ராமை கிரியேட் பண்ண போகிறோம்னா அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கணும். தட் இஸ் ஹெடர் ஃபைலு, யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டு, மெயின், ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சாப்டர்ஸ்லேயே உங்களுக்கு அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஐஓ ஸ்ட்ரீம்ன்றது பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம்குள்ளே cin cout யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஹெடர் ஃபைல் தான் ஐஓ ஸ்ட்ரீம்ன்றது ஹெடர் ஃபைல். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து டாப்பில் ப்ரோக்ராம் டாப்பில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இன்ட்ன்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம REM என்ற 2 வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த 2 வேரியபிள்ஸும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம கமாஸ் யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டட் வித் செமிகோலன் சொல்லியிருக்கேன். அதனால் ஒவ்வொரு லைன் எண்டில் பார்த்தீங்கன்னா செமிகோலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆப்ரேட்டர்ஸ், another நேம்
புட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிஅவுட்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அப்போ என்டர் எ நம்பர்ன்றது பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்லாஷ் என்னன்றதுனால ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு என்டர் எ நம்பர் கோலன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் என்டர் நம்பர் கோலன்ற வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் சிஇன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தட் ரீட் த இன்புட் ஃப்ரம் த யூசர். ஒரு இன்புட்டை நம்ம கிட்ட இருந்து வாங்கும். ஸோ அந்த இன்புட்டை வாங்கி ஸோ இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போ நான் வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இங்கே 10 கொடுத்துருக்காங்க. 10 கொடுத்தோன்னா ஸோ தட் வில் பி ஸ்டோர்ட் இன் திஸ் நம். ஸோ இப்போ நம்மளுடைய வேல்யூ 10 இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ஆர்இஎம் என்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸோ திஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னுடைய வாக் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தட் அசைன் த வேல்யூ ஃப்ரம் ரைட் சைட் டு தி லெஃப்ட் சைட். அதாவது ரைட் சைடில் இருக்க வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னுடைய வேலை. ஓகே, ஸோ இங்கே பாருங்க நம்மளுடைய வேல்யூ 10 கொடுத்துருக்கோம். அப்போ 10 மாடுலோ 2. உங்களுக்கு மாடுலோவுக்கும் டிவிஷனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து நீங்கள் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 மாடுலோ 2 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 5 2s are 10. ஓகே, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0. ஸோ உங்களுக்கு டிவிஷன் 2ன்னு கொடுத்தீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ன்ற கோஷன்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். பட் இங்கே வந்து மாடுலோ யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடுலோ யூஸ் பண்ணும்போது தட் ரிட்டர்ன் த ரிமைண்டர்ஸ். அப்போ நமக்கு வந்து ரிமைண்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அந்த 0ன்றது உங்களுக்கு ஆர்இஎம் என்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஆர்இஎம்ல 0ன்றது ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இங்கே கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதாவது எக்ஸ்பிரஷன்ஸ். ஆர்இஎம் என்ற வேரியபிளை நம்ம வந்து 0ன்றதை அசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ இங்கே 0 வரும். 0 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன்ஸ் ட்ரூ. ட்ரூ மீன்ஸ் இட் எக்ஸிக்யூட் திஸ் லைன். ஓகே, ஸோ ட்ரூன்ற போது ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸ் பார்ட் அப்போ ஸ்கிப் பண்ணிவிடும். ஸோ இங்கே ஃபால்ஸ் பார்ட்ன்றது எல்ஸுக்கு கீழே இருக்க லைன் ஃபால்ஸ் பார்ட். அப்போ ஃபால்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது, ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ட்ரூ பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு த கிவன் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இருக்கு. ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் த கிவன் நம்பர்ன்றதை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்மன்றது கொடுத்துருக்காங்க. நம்மன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை. ஸோ அப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லைனா that will be considered as the variable. ஸோ அப்போ அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த வேரியபிள் என்ன கொடுத்துருக்கோம், நம்மன்ற வேரியபிளில் 10 கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே 10ன்றது பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள இஸ் ஈவன்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டபுள் கோட்ஸ்குள்ள இஸ் ஈவன்றது இருக்கிறதுனால ஸோ அப்படியே உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் இஸ் ஈவன்ன்றது பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த கிவன் நம்பர் 10 இஸ் ஈவன்ன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் see the next topic, nested if. nested ifன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே இன்னொரு if ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா that means if statement which contains another if statement is called nested if அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த nested if கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்ம்ஸில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ we'll see that one by one. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா if nested inside the if part. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு if பார்ட்டை வந்து else பார்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போத், அதாவது if பார்ட்டுக்குள்ளேயும் else பார்ட்டுக்குள்ளேயும் இன்க்ளூட் பண்ணுற மெத்தடில் வந்து நம்ம nested if யூஸ் பண்ணலாம். ஸோ let's see the syntax for that one by one. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, nested if இன்க்ளூட் பண்ணுறோம் இன்சைட் த if பார்ட்டுக்குள்ள. அதாவது இங்கே ஒரு if இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த if ட்ரூ வந்துச்சுன்னா another if conditions யூஸ் பண்ணுறோம். ஸோ this is the if nested inside the if part. அதாவது ஒரு if பார்ட்டுக்குள்ளே இன்னொரு if பார்ட்டை இன்க்ளூட் பண்ணுறோம். தட் இஸ் if nested inside the if part. நெக்ஸ்ட் இங்கே இந்த சின்டெக்ஸ் பாருங்க, if nested inside the else part. ஓகே, ஸோ ifக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு if பார்ட்டை இன்க்ளூட் பண்ணல, பட் else பார்ட்டுக்குள்ளே நம்ம if இன்க்ளூட் பண்ணுறோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரூ பார்ட்டில் if nested இன்க்ளூட் பண்ணுறோம், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா else பார்ட்டில், அதாவது ஃபால்ஸ் பார்ட்டில் வந்து நம்ம nested if இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த சின்டெக்ஸ் பாருங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா nested if பார்த்தீங்கன்னா ட்ரூ பார்ட்லையும் இன்க்ளூட் பண்ணுறோம் as well as ஃபால்ஸ் பார்ட்லையும் இன்க்ளூட் பண்ணுறோம். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் nested if. லுக் அட் திஸ் ஃப்ளோ டயக்ராம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா if கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த if கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா ஸோ அதுக்குள்ள nested if இன்க்ளூட் பண்ணுறோம். திஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட் டு ஃபார்ம் த nested if. நெக்ஸ்ட் ஃப்ளோ டயக்ராம் பாருங்க. ஸோ இதில் வந்து கண்டிஷன்ஸ்குள்ள என்ட்ரி ஆகுது. இந்த கண்டிஷன்ஸில் பாருங்க நம்ம ஃபால்ஸ் பார்ட்டில் வந்து nested if இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ட்ரூ பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா nested if இன்க்ளூட் பண்ணல, பட் ஃபால்ஸ் பார்ட்டில் ஒரு nested if இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். திஸ் த நெக்ஸ்ட் மெத்தட் டு டிஃபைன் தி nested if.
let's see the last method. So இங்க பாருங்க, இங்க ஒரு if conditions கொடுத்துருக்கோம் அப்படின்னா, so nested if பார்த்தீங்கன்னா false sideலையும் நம்ம nested if include பண்றோம் as well as true sideலையும் நம்ம nested if include பண்றோம். so முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா first வந்து பார்த்தீங்கன்னா nested if வந்து true partல மட்டும் include பண்ணோம். second methodல பார்த்தீங்கன்னா false partல மட்டும் include பண்ணோம். third methodல பார்த்தீங்கன்னா nested if பார்த்தீங்கன்னா both, அதாவது true partலையும் include பண்றோம் as well as false partலையும் include பண்றோம். These are the three methods we can include the nested if. Let's see the next topic, if else if later. So இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து nested if concept மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு syntax பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். if என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி ஸோ இங்கே கண்டிஷன்ஸ் கொடுப்போம். இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போய்டும். ஸோ இந்த எல்ஸ் பார்ட்டில் மறுபடியும் ஒரு கண்டிஷன்ஸை இன்க்ளூட் பண்ணுறது nested if மாதிரியே தான். ஸோ எல்ஸ் பார்ட்டில் மறுபடியும் கண்டிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா மறுபடியும் எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே மறுபடியும் இஃப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு எல்ஸ் பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஃப் கண்டிஷன்ஸை இன்க்ளூட் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the example for that. சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்டிஷன்ஸும் ட்ரூவா இல்லை அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 3 கண்டிஷன்ஸும் ட்ரூ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போய்டும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, this is a concept of if else if later. Look at this flow charts for if else if laters. So first பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸை செக் பண்ணும். இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா மறுபடியும் ஃபால்ஸ் பார்ட்டில் ஒரு கண்டிஷன்ஸை இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா மறுபடியும் ஃபால்ஸ் பார்ட்டில் ஒரு கண்டிஷன்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப் டு n வரைக்கும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். சப்போஸ் ஸோ எந்த கண்டிஷன்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா that will be go to the last else part. ஓகே, ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் எஸ்ன்றது உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் see the program for that. Look at this example for if else if laters. ஸோ நம்ம இதை வந்து dev C++ல ரன் பண்ணி காமிக்கிறவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் போடணும். C++னுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸர் சிம்பிள் யூஸ் பண்ணி iostream என்ற ஹெடர் ஃபைலை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டு int main ஓப்பன் கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் எப்பயுமே ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ன்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். வேரியபிள் நேம் மார்க்ஸ். ஸோ அப்போ இந்த மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் நம்பர்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், டெசிமல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் cout. coutன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்புட்டை வந்து அவுட்புட் ஸ்கிரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் இது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீனில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே என்டர் தி மார்க்ஸ்ன்றது இருக்குது, உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் அது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் C என்ற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா that read the value from the user at the runtime. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம், மார்க்ஸ் என்ற வேரியபிள்ஸ். ஸோ அப்போ மார்க்ஸ் என்ற வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ நம்ம கிட்ட இருந்து ரன் டைமில் வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 80ன்றது மார்க்ஸ்ன்றதில் ஸ்டோர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து if else if later வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ifன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 போது மார்க்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 18 கிரேட்டர் தென் ஆர் 60 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ட்ரூனும் போது நமக்கு வந்து ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ட்ரூ பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா coutன்றதுக்கு coutல பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் கிரேட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2 எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள்ஸோட உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். எண்டில்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணும். சப்போஸ் நான் வந்து மார்க்ஸுக்கு வந்து 40 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கண்டிஷன்ஸ் இங்கே செக் பண்ணும். மார்க்ஸ்னுடைய வேல்யூ 40 கிரேட்டர் தென் 60 போது கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் போது உங்களுக்கு ட்ரூ பார்ட்டை இந்த cout எக்ஸிக்யூட் பண்ணாது, எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போகும். எல்ஸ் பார்ட்டில் ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ போயிட்டு இங்கே கண்டிஷன் செக் பண்ணும். மார்க்ஸ்னுடைய வேல்யூ 40 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ஃபால்ஸு. நெக்ஸ்ட் அண்டு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி மார்க்ஸ்னுடைய வேல்யூ 40 லெஸ் தென் 60 போகும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகே, அண்டு சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மீன்ஸ் 0. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரூ மீன்ஸ் 1. அப்போ 0 into 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 வரும். அப்போ கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ். 0 மீன்ஸ் ஃபால்ஸ்னும் போது இந்த ட்ரூ பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது, மறுபடியும் எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வந்துடும். இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸை இப்போ செக் பண்ணும். மார்க்ஸில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஏன்னா ஈக்குவல்ன்றதுனால உங்களுக்கு கண்டிஷன் இஸ் ட்ரூன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1ன்றது டிஸ்பிளே பண்ணும்.
நெக்ஸ்ட் அண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி மார்க்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 less than or equal to 50 ன்னு பார்க்குறோம். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1 வரும். கண்டிஷன் ட்ரூனா 1. ட்ரூ மீன்ஸ் 1. ஸோ இப்போ இங்கே அண்ட் சிம்பிள்ஸ் என்ன பண்ணோம்னா ஸோ ஃபைனலாக வர இந்த ரெண்டு ட்ரூயும் மல்டிப்ளை பண்ணோம். 1 into 1 1. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் ட்ரூ. ட்ரூ மீன்ஸ் இந்த சி அவுட்ல இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணோம். யுவர் கிரேட் இஸ் தேர்ட் கிளாஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணோம். சப்போஸ் இஃப் யூ ஆர் கிவிங் மார்க் ஆஸ் 40 தட் பிரிண்ட் யுவர் கிரேட் இஸ் தேர்ட் கிளாஸ். சப்போஸ் நான் வந்து 30 இன் கொடுக்குறேன்னா யூ ஆர் ஃபெயில் அப்படின்றத நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். திஸ் இஸ் த இஃப் எல்ஸ் இஃப் லேடர். லெட்ஸ் see this output for this program. ஜஸ்ட் F11 ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கம்பைல் ரன் ரெண்டுமே சேர்த்து பண்ணும். F11 நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ கம்பைல் அண்ட் ரன் ரெண்டுமே சேர்த்து பண்ணுது. இட் ஆஸ்கிங் த ஒன் இன்புட் ஃபார் தட் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 56 அப்படின்னு கொடுக்குறேன். 56னு கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோடனே நமக்கு யுவர் கிரேட் இஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. திஸ் இஸ் த வே ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் தி இஃப் எல்ஸ் இஃப் லேடர். Let's see the remaining topic in next class. Thank you.